இந்த கோடான கோடி மக்கள் யார் வந்திருக்கிறாங்க? யார் வந்துக்கிறாங்க? யார் வர சொல்லுங்க? யார் வந்து குழுல உட்காந்து வீட்டுல படுத்தா கரண்ட் பில்லு அவனு இங்க தூங்கி எழுந்து போலான்னு வந்துக்கிறாங்க. அப்படியே வந்துக்கிறாங்க. கோடான கோடி மக்கள் தேவ சபை கூடியிருக்கிற உங்கள் நாட்டியத்தை பார்க்க அதை பார்த்தாயா எண்ணக்கல்லு மேல நாயும் எங்க பராப்பா நாய்க்கு எல்லக்கல்லு மேல ஏறி உட்காந்து பாத்துக்கிறியா? இல்லங்க எல்லக்கல்ல தெத்துக்கல்ல நட்டு வைப்பாங்க. நாய் போய்கிட்டே இருக்கும். போக குடிச்சுக்கிட்டு வந்தா காலை தூக்கி அது மேல ஒண்ணு கடிச்சுட்டு போவோம். உள்ள போல கருமச்சா கம்ப்ளைண்ட் பையன் சொன்னா கூட கேட்க மாட்டான். ஐயா அவளை திட்டாதீங்க. இருமா எங்க உள்ள உலாத்தினே வருவானுங்க. நல்லா இருக்கிற எட்டு தான் வந்து ஜிப்பி கைட்டு உட்காந்து போனாங்க. அதை வச்சுதான் பெரியவங்க நாய் கல்லு மலை ஏண்டா ஒண்ணு குந்துற மாதிரி இங்க வந்து நல்லா இருக்கிற இடத்துல குந்துறன்னு சொன்னாங்க. ஆத்தா அடக்கலாம் அடக்கலாம் வரவேல போக வேண்டியதானே. நல்லா இருக்கிற இடத்துல வந்தா தானே போறது. போயிடுறான் உட்கார விட மாட்டான். உனக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும். உனக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும் அவன் என்னென்ன பண்றான்னு. கூட இருக்கிற நீ நாலு நாய் போயிடலாம். பூரி பொங்கல் எல்லாமே பூரி போட்டாங்க. ஆமாண்டா பூரி கிடையாது. சிறப்பான தேவசபை சிறப்பான நாட்டியம் எல்லாம் ஆவலோட இருக்கிறாங்க. முன்னூத்தியும் காட்டுங்க. ஆடல் பாடல் அபிநயம் நீங்க காட்டுறது அப்படி உட்காந்து சிறப்பான நாட்டியம் மனமனு காரி
என்னடா உன பூவால் அடிக்கிறாங்க? என்ன கோலம் இது? என்னாவது பூவால் அடிக்கிறாங்க? ஆம்பளை குரலும் கிட்னி பயமா? கிட்னி பயம் இல்லப்பா, கிட்னி பயம். நல்லா தானே இருந்தா? அப்படியே எடுத்து போய் வால்பாட்டு 10 வீட்டுக்கு சென்னையில வாசல் ரீப்பரு உங்களோட பின்னாடி ஒரு ஆப்பு அதோ வந்தாயா தேவருக்கெல்லாம் தலைவர் தேவ கோமனம். தவறா சொல்லக்கூடாது. அவர் தடி எடுத்தாலும் மண்டே கொண்டுருவாரு. அவர் பால் எடுப்பாரு. சிறப்பான நாட்டியம். ஆட்டத்துல குறை என்பது எங்களாண்ட ஆயில் கிடையாது. தொடர்ந்து ஆடி ஆடி ஆயில் எங்கன்னா ஆயில் வாங்கி வாடகைக்கு வாங்கி போட நம்ம கொடுப்பாங்க வாங்கி. அவர்கள் ஆடினாலே நாட்டியம். அப்படி சொல்லக்கூடாது. அவரவர் திறமைக்கேற்றவாறு அவரவருடைய வேலைகளை செய்து முடித்து விட்டார். ஆனால் நம் தேவ சபையிலே நாட்டியத்திலே சிறந்தவர் யார்? நால்வரில் சிறந்தவர் ஊர்வசி. அடுத்ததாக ஊர்வசி நாட்டியம். அது யாருக்காக? எனக்காக இல்லை, எனக்காக. வளர்ப்பு மகன் அட்சயனுக்காக. பார்த்து ரசிக்க ஊர்வசி நாட்டியம். ஆமா, நாட்டியத்தை தினந்தோறும் பார்த்து பார்க்கிறார். குழந்தைங்க ஆனாங்களே நாட்டியம். நாட்டியம் அது கொஞ்சம் எழுப்பா தெரியல. அதற்காக இதுதான் ஒரு குடி, ஒரு படி சிறப்பா இருக்கணும் நாட்டியம். ஆமா, அப்படியா? நாட்டியம் சிறப்பா இருந்தா ஆமா காசு கொடுப்போம். நாட்டியம் சிறப்பாக இருக்க வேண்டாம். சரியா சொல்றோம். சிறப்பான நாட்டியம். அப்படியா? ஆகட்டுமா? ஆகட்டுமா? யாரதே பார்த்தது
இது லவடா நாட்டியம். இதல்லவா நாட்டியம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஊர்வசி சிறப்பான முறையிலே நாட்டியம் முடிந்து விட்டது. உனக்கு ஒரு கடமை காத்து கொண்டிருக்கிறது. என்ன உலகம்? தேவ உலகம். கீழே இருப்பது பூமி உலகம். இதற்கு இடையில இருப்பது மத்திய உலகம். மத்திய உலகம். அந்த மத்திய உலகத்திலே நமக்கு வேண்டிய பாரிஜாத மலர் இருக்கிறது. அந்த மலர்கள் செடியெல்லாம் ஆடி இருக்கிறது. மத்திய உலகம் செல்ல வேண்டாம். பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்றுவது உன்னுடைய கடமை. அனைத்திற்கு வாடாமல் இருப்பதற்காக தண்ணி ஊட்டுகிறேன். வெற்றியோடு சென்று அச்சையா, உனக்கு ஒரு வேலை காத்து கொடுக்கிறதப்பா. எனக்கு ஒரு கடமை காத்திருக்கிறதா? இப்போது ஊர்வசி எங்கே போகிறாள்? பாரிஜாத மலத்துக்கு தண்ணீர் ஊற்று வர மத்திய உலகம் போகிறாள். பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்றுவதற்காக செய்ய வேண்டும். அவள் சரிவர நீர் ஊற்றுகிறாளா இல்லையா, பாரிஜாத மலரை பறித்து என்ன செய்கிறாள் என்பதை கண்காணிக்க வேண்டியது உங்கள் இருவருடைய கடமை. பாரிஜாத மலர்கள் என்றால் அது உங்களுக்கு உரியது, எனக்குரியது. யாரும் களவு பண்ணாத வண்ணம் பண்ணாத மண்வாகை பாதுகாக்க வேண்டும். வேலிய பயிர் வைத்து விட்டால் ஆமாங்க, நல்லா இருக்குமா? அதனால் நீங்கள் வேலியாக சென்று அவள் பயிராக சென்றிருக்கிறாளே அவளை கண்காணிக்க வேண்டியது கடமை. சத்தரை இருவதியா இந்த தேவை உன்னுலக வேந்த தேவைத்திரன் செய்து முடிப்பது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. கடமையை மறவாதீர்கள். பலரை எதிர்பார்க்காதீர்கள். உழைத்தால் தானாக ஆகட்டும் ஐயா, சென்று வாங்குங்கள், சென்று வாங்குங்கள். என்ன சந்தேகம்? என்ன நம்புட பாரிஜாத மலர்களுக்கும் வாடாமல் இருப்பதற்காக செடிகளுக்கு நீரூற்ற தந்தை வைத்திருக்கின்றார். அவர் கட்டளை பிரகாரம் இப்போது ஆடி பாடிக்கொண்டே சந்தோஷமாய் ஆடி பாட வேண்டும்.
தேவலோகத்தில் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார் என்று என்ற ஊர்வசி காணவில்லை. தந்தை கொண்டிருப்பார் அல்லவா? தேவலோகம் செல்ல வேண்டும். தந்தையை செல்லலாம் என்று புறப்பட்டு வேலை வந்தது. இந்த பூலோகத்தில் ஏதோ ஒரு அம்மன் ஆலயமாகப்பட்டது பாழடைந்து கேட்கின்றது. இந்த பாமர மக்கள் அனைவரும் இந்த அம்மனுக்கு தூப தீப ஆராதனை ஏதும் செய்வது கிடையாதா? செய்வது கிடையாதா? ஆலயத்தை சுத்தம் செய்வதும் கிடையாதா? என்ன இது? நாமோ தேவலோக வாசி இந்த அம்மன் ஆலயத்தை பார்த்துவிட்டு இப்படி விட்டு சென்றால் நீதி ஆகுமா, நியாயமாகுமா, தர்மமாகுமா? அதனால் இப்பொழுது இந்த பாயறது கிடைக்கும் அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து அம்மனுக்கு உண்டான அபிஷேக ஆர தூப தீபாவளி அத்தனையும் செய்ய போகின்றேன். அம்மா அருத்திரமுடையவளே ஆனந்த வாழ்வுடன் அன்பத்தை அளிப்பவளே கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அம்மா அம்மா வடிவான் என்று உலகடு காப்பவளே செம்பவள மகிழும் அம்மா 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 இருந்தாலும் அம்மனுக்கு இது தெரிகின்றது. தேவர்களுக்கெல்லாம் சொந்தமான
108 பாரிஜாத மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த மாலையை அணிவித்தால் அம்மனுடைய அனைத்தும் கிடைக்கும், அம்மனுடைய ஆலயமும் இன்னும் பிரகாசம் அடையும் அல்லவா. அதனால் இந்த மாலையை புதி இந்த அம்மனுக்கு அணிவிக்கப்படும். பாரிஜாத மாலையை அணிவித்ததும் அம்மனுடைய திருவுருவ சிலை எப்படி பிரகாசமாக தெரிகிறது பார்த்தாயா. நேரமோ கடந்து விட்டது, அம்மனுக்கு அனைத்தையும் செய்து விட்டோம். தேவசபையில் என்னுடைய தந்தை காத்துக்கொண்டு இருப்பார் அல்லவா. இப்போது தேவசபை புறப்பட வேண்டும். ஊர்வசி ஊர்வசி என்று அழைக்கிறீர்களே, யாரம்மா நீங்கள்? அம்மா நான் தெரியவில்லையா? நான் தான் அம்மன் பேசுகின்றேன், அம்மன் பேசுகின்றேன். கைலாயத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமானுடைய அருகாமல் இடபாகத்தில் இருக்க வேண்டிய உமா மகேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய சக்தியானவர் பேசுகின்றேன். எதற்காக தெரியுமா? தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் மத்தியோகம் அந்த மலத்தடிக்கு தண்ணி ஊற்றி வர வேண்டும் என்று ஊர்வசி உனக்கு தேவேந்திரனுடைய கட்டளை. அதன் பிரகாரம் பாடியிருக்கும் மலர்களுக்கு தண்ணி ஊற்ற வந்தாய். பாடியிருக்கும் மலரானது அழகாக பூத்தி குலகிறது. பூத்திய குளிர்ந்த மலரை ஒவ்வொன்றாக பறித்து ஆர்வமாக தொடுத்து எனக்கு அர்ச்சனை செய்திருக்கின்றாய், எனக்கு மாறியாக அனுமதிக்கின்றார். இந்த பாமர மக்கள், இந்த பூலக மக்கள் இந்த ஆலயத்தை கவனிப்பதே கிடையாது, இந்த அம்மனை சுத்தம் செய்வதே கிடையாது, எனக்கு தீப தூப ஆராதனை செய்வதே கிடையாது. என் நாட்டு மக்கள் கவனிப்பாத இருந்த என்னை என்னை பூவாலை அலங்கரித்து எனக்கு தீப தூப ஆராதனை செய்திருந்தார். உனக்கு மனமுகந்து இந்த அம்மனானவன் உனக்கு பரிசை கொடுக்கும். எனக்கு பரிசளிக்கப்படுகிறதா? ஆமா. என்ன பரிசு தெரியுமா? ஒவ்வொரு மனிதராக பறித்து ஆர்வமாக தொடுத்து எனக்கு மாலையாக அனுப்பித்ததா மனமுகந்து இப்படி என்னுடைய சூழாயத்தில் இருக்க வேண்டிய மரகத என்ற மாலையை உனக்கு பரிசாக யாருக்குமே கிடைக்காது. இந்த மரகத மாலை, இந்த மாலையுடைய கழுத்தில் எழுதிக்கின்றார். இவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? அம்மா, நீங்கள் உரைத்த பிரகாரம் இப்படி நீங்கள் கொடுத்த இந்த மரகத மாலையை என் கழுத்திலே அணிவித்துக் கொள்ள போகிறேன். அசுத்தமாக இருக்கக்கூடிய சிலையை சுத்தம் செய்தனால் உன் உடல் முழுவதும் வேத துளையாக இருக்கின்றது. அதனால் நான் கொடுத்த மாலையை நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்க வேண்டிய தடாகத்தில் இறங்கி நீ நீராடி விட்டு நான் கொடுத்த மாலையை பிறகு நீ அணிந்து கொள்ள வேண்டும். அம்மா தாயி, நீங்கள் உரைத்த பிரகாரம் ஆலயத்து பின்புறம் இருக்கக்கூடிய தாமரை தடாகத்திலே நீராடி விட்டு இந்த மரகத மாலையை அணிவித்து கொள்கிறேன். அப்படியே தூரம் அந்த ஊர்வசி பாரிஜாத மலத்தோடு தண்ணி கொண்டு வழக்கம். கிடக்கிறது. அவள் எங்கிற சிந்திக்க வேண்டும். நீரோடைக்கு வந்து விட்டோம். அழகாகி நீரோடையில் நீராடிவிட்டு பிறகு இந்த மரகத மாலையை அணிவித்துக் கொள்ளலாம். சபரளி தோட்டத்திலே நினைச்ச
செவரடி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் எடுக்கிட்டு பாடுதையா இந்த மனசே செவரடி தோட்டத்திலே